Hi guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பல்சர் 220 இன்ஜின். இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாம ஓட்டி அதோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆர்பிஎம் வந்து க்ளோஸ் பண்ணி கீழ் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வு வந்து கட் ஆயிடுச்சு, எக்ஸாஸ்ட் வால்வு. ஸோ இது கட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் எல்லாமே உடஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்டனே தனியாக உடஞ்சிருச்சு. ஸோ இப்போதான் வந்து நான் கழட்டி பார்த்தேன். ஸோ கழட்டி பார்த்ததுமே சரி இதை இந்த வீடியோவை போட்டு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஸ்டன் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா பின்னுல இருந்தே உடஞ்சு வந்துருச்சு, பின்னு மட்டும் தான் தனியாக உள்ள இருக்குது, மற்றபடி கிராங்க் எல்லாமே சீஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து பஜாஜ் குரூப்ல மோஸ்ட்டாக வந்து 220 வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் வந்து வால்வு உடஞ்சி கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கட் ஆச்சு அப்படின்னா சிலிண்டரு ப்ளஸ் ஹெட் இது எல்லாமே மாற்றி தான் ஆகணும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை ரெவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அது போக பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து எக்ஸாஸ்ட் மாற்றினாங்க அப்படின்னா சைலன்சர்ல வந்து ஃபயர் வர வைக்கிறக்காக கில் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வண்டிக்கு வந்து நீங்கள் பெரிய வேலை செய்கிற மாதிரி இருக்கும்.